മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് റോഡുകളുടെ അവസ്ഥ വളരെ ശോചനീയമായ അവസ്ഥയിലാണെങ്കിലും വിനോദസഞ്ചാരം എന്ന് പേരുകേട്ട മറയൂരിൽ റോഡുകൾ നന്നാക്കാൻ ബന്ധപ്പെട്ട അധികാരികൾ തയ്യാറാകുന്നില്ല എന്നത് പൊതുവെയുള്ള ആക്ഷേപമാണ്. 7-8 വാർഡിലെ റോഡുകളുടെ അവസ്ഥ വളരെയധികം പരിതാപകരമെന്നതാണ് നാട്ടുകാർ പറയുന്നത്. പലതവണ പരാതിപ്പെട്ടിട്ടും ഇതിന്റെ മെയിൻ്റനൻസ് നോക്കാൻ അധികൃതർ തയ്യാറാകുന്നില്ലെന്നും ഓട്ടം വിളിച്ചാൽ ഓട്ടോ ഡ്രൈവർമാരോ ടാക്സിക്കാരോ വരാൻ തയ്യാറാകുന്നില്ല എന്നും നാട്ടുകാർ പറയുന്നു. മഴക്കാലമാകുന്നതോടുകൂടി സ്കൂൾ ബസ്സുകൾ പോകുന്ന റോഡ് കൂടിയാണ് 7-8 വാർഡ് റോഡുകൾ. ഇത് എത്രയും വേഗം നന്നാക്കി തരണം എന്നാണ് നാട്ടുകാരുടെ അപേക്ഷ. ക്യാമറാമാൻ ശരത്തിനോടൊപ്പം നീനു, ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ. பஞ்சாயத்து 7ஆம் வார்டு 8ஆம் வார்டு பாகத்தில் இருக்கக்கூடிய ரோடுகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதாவது நம்ம 7ஆம் வார்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இறைச்சி கடை, அங்கே இருக்க ரோடுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் குண்டும் குழியுமா மொத்தத்திலே வண்டிகள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இனி ஸ்கூல் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அந்த வழி குழந்தைகள் வந்து நிறைய அங்கிட்ட இங்கிட்ட பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது ஒரு அபகடங்கள் உண்டாகும். அப்போ இது அடையந்திரமாயிட்டு பஞ்சாயத்து இடப்பட்டு உடனே அந்த ரோடுகளை வந்துட்டு சீரமைக்கிறதுக்கு உண்டான நடைமுறை எடுக்கணும். அந்த ரோடு மட்டும் கிடையாது, நம்ம இங்கிட்ட பெட்ரோல் பம்பிலேருந்து பட்டிக்காடு போகக்கூடிய இந்த வழியில் இருக்கக்கூடிய ரோடுகளும் இந்த தண்ணி பைப்பு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதன் பேரில் குத்தி பொழிச்சு எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த ரோடை சீரமைக்கிறதுக்கோ அதை நல்ல ரீதிக்கு ஒரு டாரிங் பண்ணுறதுக்கோ அவங்க முன்கடனை எடுக்க கிடையாது. அதை கவனிக்க வேண்டிய ஆளுகளும் அதுக்கு உண்டான உத்தரவாதமாயிட்டு இடப்பட்டு அந்த ரோடு நல்ல ரீதிக்கு போட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையும் சேகரிக்க கிடையாது. இது மட்டும் இல்லாமல் பாக்கி உள்ள வேலைகள், பைப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்க பல இடங்கள்லையும் குத்தி பொழிச்சு காரியங்கள் செஞ்சு ரோடுகளை மட்டும்தான் இதாக்கி விட்றாங்களோ ஒழிஞ்சு அதுக்கு பிறகு அந்த ரோடை வந்து நல்ல ரீதிக்கு பழைய மாதிரி இருந்த ரீதிக்கு உண்டான ஒரு பராமரிப்போ காரியங்களோ பஞ்சாயத்தின் பாகத்திலேருந்து உண்டாகிறது கிடையாது. பாக்கி அந்த தொழில் செய்யக்கூடிய ஆளுகளினுடைய பாகத்திலிருந்தும் உண்டாக கிடையாது. அப்போது இது நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் மறையூர் பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ அடியந்திரமாயிட்டு இதை வந்து மறையூர் கிராம பஞ்சாயத்து மெம்பர்மாரும் சரி, பாக்கி உள்ள பரண அதிகாரிகளும் சரி அடியந்திரமாயிட்டு இதில் இடப்பட்டு இந்த காரியத்துக்கு ஒரு தீர்மானம் உண்டாக்கலன்னு சொன்னால் இதன் பேரில் பொதுப்படையாகவும் பார்ட்டி ரீதியாகவும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படணும் மட்டும் கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி.